ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் கிச்சன். இப்போ எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொதிக்க விட்டு சுடு தண்ணி சேர்த்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 100 கிராம் தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட 150 கிராம் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 120 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். நான் பர்ஃபெக்டாக வந்துச்சு. நான் அதனால தான் கிராம் கணக்கில் சொல்கிறேன். அதே மாதிரி செய்யுங்க. இது நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட்டர் வச்சு மாவு 200 கிராம் மைதா மாவு ஜலிச்சு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் கொக்கோ பவுடர் ஏன் சேர்க்குறேன்னா கலருக்காக. கேக் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். நான் இதை பீட்டர் வச்சு பீட் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கினேன். 200 கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஆரஞ்சு பீலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஜிஞ்சர் பீல், ஆரஞ்சு பீல். அது கூட ஆரஞ்சு ஜூஸை ஃப்ரெஷ் ஜூஸை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஒரு அரை பழம் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். நான் இது 1 ஸ்பூன் சினமன் பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக கேக் சீடு. இது கேக் ஷாப்பு இருக்குன்னா பட்டரு ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிற கடையில் கிடைக்கும். நட்ஸ் கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 50 கிராம் இருக்கும். அது சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்ம இப்போ பேக் பண்ணிடணும். நான் பெரிய ட்ரே எடுத்திருக்கேன், 12 இன்ச்சு ட்ரே. அதில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு சேர்த்துட்டு பேக் பண்ண வேண்டியதான். நான் டெக்கரேஷனுக்காக பிளாக் ரைசின்ஸை சேர்த்துருக்கேன். இப்போது 200 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுட்டு 50 நிமிஷம் ஆச்சு பேக் பண்ணி எடுக்க.